ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசி பயிர். இந்த பாசி பயிரையும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு குழம்பு சாம்பார் மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆந்திரா டிஷ்ஷு, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் பாசி பயிரை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். நல்லா தண்ணியில் ஊறின பாசி பயிர் என்கிட்ட ரெடியாக இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம், குக்கர் எடுத்து பாசி பயிரை சேர்த்துவோம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அந்த பாசி பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி இதை ஒரு 4-5 விசில் விட்டுட்டோம்னா நல்லா குழசலாக வெந்துடும். முதல்ல குக்கர் இங்கே வச்சுருவோம். ஒரு பர்னரில் குக்கர் வச்சுட்டோம். குக்கர் அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பர்னர் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி பாத்திரம் வைக்கிறேன். பாத்திரம் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பாட்டை நல்லா சுட்டுடுத்து நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்மளோட குக்கர் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 சவுண்ட் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கிராக்கில் ஆகட்டும். கடுகு கிராக்கில் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு முழு வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஆந்திராவில் பெசரு கட்டு அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பழங்காலத்து டிஷ்ஷு. இதுலேயே நான் வந்து முருங்கைக்காய் ஒரு 5 10 ஒரு 14 பீஸ் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துட்றேன். முருங்கைக்காயும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்ல ஒரு அடி பரட்டி விட்டுறேன். அந்த வெங்காயம் அந்த ரவுண்டாக வரும், அதுதான் அப்படியே வரட்டும். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. 5 காஞ்ச மிளகா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் ஜீரகம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, சின்னதாக 1.5 டீஸ்பூன் வச்சுங்களேன். 1.5 டீஸ்பூன் அரிசியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வெழுமூணு அரைச்சி வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிடுறேன். வெங்காயம், ஜீரகம், காஞ்ச மிளகா, அரிசி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது உப்பு போட்டேன். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இதுலேயே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், சின்னதாக 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். 1 2 3 4 5 மேபி ஒரு 30 to 40 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போது நம்மளோட குக்கர் ஸ்டீம் நல்லா போயிடுத்து. நம்மளோட பாசி பயிறு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த அளவுக்கு குழசல வந்தாச்சு. சின்னதாக கரண்டி வச்சு இதை நல்லா கொஞ்சம் மசிச்சு, ரொம்ப மசிக்க வேண்டாம், கொஞ்சத்தை மட்டும் மசிச்சு மறுபடியும் கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு. அந்த முருங்கைக்காய் 80% குக் ஆயிட்டு. உங்களோட முருங்கைக்காய் நல்லா வெந்துடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துறேங்க. பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க, இப்போ இந்த வெங்காயம்லாம் அரைச்சேன்ல, அப்போது அது கூடவே நீங்கள் பூண்டு 4 பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து. இப்போ இதுவும் பச்சையாக போட்டிருக்கோம், பச்சை வாசனை போய் நல்லா வேகணும். நான் இந்த டேட்டில் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரிசிலாம் போட்டிருக்கோம், கெட்டி ஆகிடும், பருப்பு வேறு சேர்க்க போகிறோம், பாசி பயிரை. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர வைங்க. ஸ்டேஜில் உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு டேஸ்ட் பார்த்துட்டேன், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணு. நல்லா தலன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது, பச்சை வாசனைலாம் போயிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாசி பயிரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கலை கொடுக்குறேன். 1/4 டம்ளர் வெந்நீர். அட்டகாசமான ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. நல்லா கொதிக்கட்டும். பாசிப்பருப்பும் முருங்காயும் வச்சு செஞ்ச ஒரு ஆந்திரா குழம்பு, பெசரு கட்டான்னு சொல்லுவாவா, சூப்பராக இருக்கும். அட்டகாசமான ரெசிபி. சாதத்தை கூட நெய் போட்டு கலந்து சாப்பிடுங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட முருங்காய் பாசிப்பயிரை வச்சு செஞ்ச ஒரு குழம்பு தயார். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணுங்க. நம்மளோட ஆந்திரா டிஷ் பெசரு கட்டுன்னு சொல்லுவா, ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோலேயே இருக்குது. ஸோ லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.